ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே நடந்திருக்கு. எந்த இரு நாடுகளுக்கிடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் கத்தார். இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் கத்தார். இந்தியா கத்தார் இடையே இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கவும் வருமான வரிகள் தொடர்பான நிதி மோசடியை தடுக்கவும் இரு நாடுகளும் திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கு. இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் கத்தார். அடுத்த கரண்ட் அஃபேர், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்ட்டு யாரோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா உவே சாமிநாத ஐயர் இருக்காங்களே அவங்களுடைய பிறந்தநாளை தான் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு எப்போ பிறந்தநாள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 19. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா உவேசா தாத்தாவோட பிறந்தநாளை தான் வந்து கொண்டாடுறாங்க. உவேசா அவங்களுடைய பிறந்தநாள் வந்து பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி 19. இந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது வந்து எப்போன்னு பார்த்தோம்னா 2024 அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 2025 இவங்களுடைய பிறந்தநாளில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இந்த வருஷமும் கடைபிடிச்சிருக்காங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர் ஐயர் அவங்களுடைய பிறந்தநாளை தான் வந்து கொண்டாடுறாங்க. எப்போ பிறந்தநாள்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பிப்ரவரி 19. உவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டு முதல்வர் வந்து அறிவித்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இப்போ போன வருஷம் தான் 2024 அறிவித்தாங்க. 2024 அவங்க தேதி அன்னைக்கு அறிவித்தாங்க. இந்த வருஷம் கடைபிடிச்சிருக்காங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாளாக தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர் அவங்க சாமிநாத ஐயரோட பிறந்த நாளை தான் வந்து கொண்டாடுறாங்க பிப்ரவரி 19. உவேசா பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. இவங்களுக்கு வழங்கப்படுற சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் தாத்தா, புலமை பெருங்கடல். அடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. எப்போன்னு பார்த்தோம்னா 1932. 1932 சென்னை பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு உவேசாவுக்கு. அடுத்து பார்த்தோம்னா 1942 உவேசா நூலகம் அப்படின்ட்டு ஒரு நூலகம் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா சென்னை திருவான்மியூர். உவேசா பெயரில் நூலகம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 1942 சென்னை திருவான்மியூரில். இவங்களுக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா 2006. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா என் சரிதம்ங்கிற தலைப்பில் ஆனந்த விகடன்கிற இதில் வந்து வெளியிட்டாங்க. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு என்ன தலைப்புலன்னு பார்த்தோம்னா என் சரிதம்ங்கிற தலைப்பில் ஆனந்த விகடன்கிற இதெல்லாம் வெளியிட்டாங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் யாருடைய பிறந்தநாளை கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா உவேசா தாத்தா அவங்களுடைய பிறந்தநாளை தான் வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க பிப்ரவரி 19. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொண்டாக்கா அவங்களுக்கு வந்து $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் அப்படின்ட்டு நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொண்டால் $1 மில்லியன் வழங்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்துக்களை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் புரிந்து கொள்வதில் வெற்றி பெறும் நிபுணர்கள் அல்லது அமைப்புகளுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொண்டால் $1 மில்லியன் பரிசு அப்படின்ட்டு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொண்டால் $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இந்த திட்டம் இப்போ இங்கே எதுக்காக கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த திட்டத்தின்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நியூஸில் வந்திருக்கிறது. நமக்கு வந்து அந்த திட்டம் வந்து என்ன திட்டங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டங்கிறது முன்னாள் இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்காக $1 கோடி வரை கடனுதவி வழங்குறதுக்கான திட்டம் தான் வந்து முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம்.
முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னாக்கா, முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி வரை கடனுதவி வழங்குவ வகை செய்யும் திட்டம் தான் வந்து காக்கும் கரங்கள் திட்டம். முதல்வரோட காக்கும் கரங்கள் திட்டம்னா என்னன்னாக்கா, முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கோடி வரை கடனுதவி வழங்கும் திட்டம் தான் வந்து காக்கும் கரங்கள் திட்டம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 15. சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 15. சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் பிப்ரவரி 15. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் இஸ்ரோ வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. விண்வெளி துறையில் தற்சார்பு நிலையை அடையும் வகையில் 10 டன் எடையில் உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கி இருக்கிறதா இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் யார் உருவாக்கியிருக்கான்னு பார்த்தோம்னாக்கா இஸ்ரோ. உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் உருவாக்கியிருக்கிறது வந்து இஸ்ரோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம்ங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம்ங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக நீதித்துறை உறுப்பினராக இருந்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி ராஜமாணிக்கத்தை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம்ங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஊராட்சிகள் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கை. மத்திய அரசு வந்து ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கை அறிவிச்சிருக்கு. இதில் நம்ம தமிழகம் வந்து 3வது இடமும் முதல் இடமும் பிடிச்சிருக்கு. எதுலன்னு பார்ப்போம். மத்திய அரசின் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் ஒட்டுமொத்த அறிக்கையில் தமிழகம் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. செயல்பாடுகள் குறியீட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு. மத்திய அரசோட ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் ஒட்டுமொத்த அறிக்கையில் தமிழகம் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. செயல்பாடுகள் குறியீட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, நோடி பந்தன் திட்டம். நோடி பந்தன் திட்டம் இந்த திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில். நோடி பந்தன் திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா மேற்கு வங்கத்தில். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கை பேரிடர்களை எதிர்த்து போராடவும் ஆற்றங்கரை பகுதிகளின் மக்களின் வாழ்வாதாரத்தை உருவாக்குறதும் தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். இயற்கை பேரிடர்களை எதிர்த்து போராடவும் ஆற்றங்கரை பகுதிகளின் மக்களின் வாழ்வாதாரத்தை உருவாக்குறதும் தான் வந்து இந்த நோடி பந்தன்கிற திட்டத்தோட நோக்கம். நோடி பந்தன் திட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, தர்மா கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி. இது எந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சின்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த வருடம் வந்து ஜப்பானில் நடக்க இருக்குது இந்த இராணுவ பயிற்சி. தர்மா கார்டியன்கிறது இந்தியா மற்றும் ஜப்பான் 2 நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த வருடம் வந்து இந்த இராணுவ பயிற்சி ஜப்பானில் நடக்க இருக்குது. தர்மா கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் ஜப்பான். இந்த ஆண்டு வந்து ஜப்பானில் நடக்க இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, திருவள்ளுவர் சிலை திறந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலையை அந்நாட்டுக்கான நம்ம இந்திய தூதரான ஹரிஷ்குமார் ஜெயின் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வச்சுருக்காங்க. இது எதனால் திறந்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியா பிலிப்பைன்ஸ் நட்புறவு வந்து பார்த்தோம்னாக்கா 75 ஆண்டுகள் ஆயிருக்கு உருவாகி. அதன் பவள விழாவை கொண்டாடுறதுக்காக இந்த திருவள்ளுவர் சிலை வந்து திறக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை எங்கே திறந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில். எதுக்காகனாக்கா இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நட்புறவு உருவாகி 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. அதன் பவள விழாவை கொண்டாடுறதுக்காக திருவள்ளுவர் சிலையை அங்கே திறந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில். முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்லையும் அஜ்மீர் நகரில். முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் அஜ்மீர் நகரில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தாங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா டெல்லியோட 9வது முதல்வர், 4வது பெண் முதல்வர்.
டெல்லியின் 9வது முதல்வர். பெண் முதல்வர் வரிசையில் இவங்க வந்து 4வது பெண் முதல்வர். இவங்களுக்கு முன்னாடி இருந்த 3 பெண் முதல்வர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித் மற்றும் ஆதிசி மர்லேனா சிங். இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து ரேகா குப்தாங்கிறவங்க டெல்லியோட 4வது பெண் முதல்வர். முதல்வர்கள் வரிசையில் 9வது முதல்வர். இவங்க வந்து ஹரியானாவில் பிறந்தவங்க. டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் யூனியன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் இவங்க வந்து பணியாற்றியிருக்காங்க. டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தாங்கிறவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இவங்க டெல்லியின் 9வது முதல்வர். இவங்க வந்து 4வது பெண் முதல்வர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக அனந்த நாகேஸ்வரன் தான் இருக்காங்க. அவங்களுடைய பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு வந்து இப்போ நீட்டிச்சிருக்காங்க. மத்திய அரசு தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரனின் பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கு. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா அனந்த நாகேஸ்வரன். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா அனந்த நாகேஸ்வரன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கொசுவை கொன்றால் பரிசு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில். இப்போ வந்து பிலிப்பைன்ஸில் தான் திருவள்ளுவர் சிலை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். அந்த பிலிப்பைன்ஸில் தான் வந்து கொசுவை கொன்றால் பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. 5 கொசுக்களை கொன்றால் அந்த நாட்டு காசான பிசோ, ஒரு பிலிப்பைன்ஸ் பிசோ வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிலிப்பைன்ஸ் பிசோனா நம்ம அமௌண்ட்டுக்கு பார்த்தோம்னா 1.50, அதாவது 1 ரூபா சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கொசுவை கொன்றால் பரிசு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில். அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர். ஐசிசி பவுலிங் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியாவின் குல்தீப் யாதவ்ங்கிறவங்க 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஐசிசி பவுலிங் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியாவின் குல்தீப் யாதவ்ங்கிறவங்க 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் பந்து வீச்சாளர்களுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குல்தீப் யாதவ் 4ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் 3 இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இலங்கையின் மகீஸ் தீக்ஷானா, 2வது இடத்துல ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான், 3வது இடம் நமீபியாவின் பெர்னார்ட் ஸ்கோல்ஸ். இந்த பட்டியலில் 4வது இடத்துல நம்ம இந்தியாவின் குல்தீப் யாதவ் 4ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஐசிசி பவுலிங் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியாவின் குல்தீப் யாதவ் 4ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. 15 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் ஒருத்தர ரீகால் பண்ணிடுவோம். இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் கத்தார். இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் கத்தார் இடையே நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தமிழ் இலக்கியம் மறுமலர்ச்சி நாளாக யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோன்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர் ஐயரோட பிறந்தநாளை தான் கொண்டாடுறோம். இவங்களுடைய பிறந்தநாள் பார்த்தோம்னா பிப்ரவரி 19ஆம் தேதி. பிப்ரவரி 19ஆம் தேதியை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படுது. யாருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா உவேசா அவங்களுடைய பிறந்தநாளை தான் கொண்டாடுறாங்க. இவங்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 19. இவங்களுக்கு வந்து என்னென்ன சிறப்பு பெயர்கள் வழங்குறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ் தாத்தா மற்றும் புலமை பெருங்கடல். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொண்டால் அவங்களுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் அப்படின்ட்டு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து கொண்டால் $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும்னு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தமிழகத்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குறதுக்கு 1 கோடி வரை கடனுதவி வழங்க வகை செய்யும் திட்டம் தான் வந்து காக்கும் கரங்கள் திட்டம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்ங்கிறது முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி வரை கடனுதவி வழங்க வகை செய்யும் திட்டம் தான் வந்து காக்கும் கரங்கள் திட்டம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் பிப்ரவரி 15ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் பிப்ரவரி 15ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் தயாரித்து உருவாக்கி சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரோ. உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை தயாரிச்சிருக்காங்க இஸ்ரோ. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம்ங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம்ங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஊராட்சிகள் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் நம்ம தமிழகம் வந்து 3வது இடம் பிடிச்சிருக்கு. மத்திய அரசின் ஊராட்சிகளின் அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கையில் ஒட்டுமொத்த அறிக்கையில் நம்ம தமிழகம் 3ஆம் இடமும், செயல்பாடுகள் குறியீட்டில் தமிழகம் வந்து முதலிடமும் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நோடி பந்தன் திட்டம். நோடி பந்தன் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில். இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தோம்னா இயற்கை பேரிடர்களை எடுத்து போராடவும் ஆற்றங்கரை பகுதிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை உருவாக்குறதும் தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். நோடி பந்தம் திட்டம் எங்கே உருவாக்கப்பட்டிருக்க திட்டம்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தர்மா கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி. இது இப்போ இந்த ஆண்டு பார்த்தோம்னா ஜப்பானில் நடக்க இருக்குது. இது எந்த நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து தர்மா கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில். ஏன்னு பார்த்தோம்னாக்கா அங்கே வந்து இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நட்புறவு உருவாகி 75 ஆண்டுகள் பவள விழா காண்கிறதுனால அங்கே வந்து இப்போ திருவள்ளுவர் சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில். இங்கே பிலிப்பைன்ஸில் தான் வந்து கொசுவை அடித்து கொண்டாந்து கொடுத்து அங்கே வந்து சன்மானம் வழங்கப்படணும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் அஜ்மீர் நகரில். முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எந்த மாநிலத்துன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் அஜ்மீர் நகரில் நடக்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தாங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா டெல்லியின் 9வது முதல்வர், டெல்லியின் 4வது பெண் முதல்வர். இவங்களுக்கு முன்னாடி இருந்த 3 பெண் முதல்வர்கள் யாரான்னு பார்த்தோம்னாக்கா சுஷ்மா சுவராஜ், ஷீலா தீக்ஷித் மற்றும் ஆதிஷி மர்லேனா சிங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக அனந்த நாகேஸ்வரன் தான் இருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம்னா அனந்த நாகேஸ்வரன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கொசுவை கொன்றால் பரிசு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸில் தான் வந்து திருவள்ளுவர் சிலை ஓப்பன் பண்ணியிருக்கிறதாகவும் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் ஐசிசி பவுலிங் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியாவின் குல்தீப் யாதவ்ங்கிறவங்க 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு நாள் போட்டிகளில் பந்து வீச்சாளர்களுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குல்தீப் யாதவ் 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் முதலிடத்தில் பார்த்தோம்னாக்கா இலங்கையின் மஹேஷ் திக்சனா, 2வது இடத்துல ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான், 3வது இடத்துல நமீபியாவின் பெர்னார்ட் ஸ்கோட்ஸ். ஐசிசி பவுலிங் தரவரிசை பட்டியலில் நம்ம இந்தியாவின் குல்தீப் யாதவ் வந்து 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.